1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம், நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் உயர்த்தப்பட வேண்டும். இதை குறித்து நாம் எனக்கு தியானிக்க போகிறோம். யார் நல்லா இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகள் அதாவது நீதிமான்கள் நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக பெயர் அளவில் அல்ல, ஏதோ வெளிவேஷமாக அல்ல, உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பா இருப்பார்களா? நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? அன்பா இருப்பாங்க. நீதிமான்கள் இரக்க குணமுள்ளவர்களாக இருப்பாங்க. நீதிமான்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பாங்க. நீதிமான்கள் மற்றவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டங்களிலையும் உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. நீதிமான்கள் கர்த்தருடைய நாம் மகிமைக்காக மட்டும் செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இப்படிப்பட்டவங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இவர்கள் மூலமாக தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ எல்லாருமே பெயரில் அளவில் வெளியோட்டமாக பார்க்கிறதுக்கு நீதிமான்களை போல கர்த்தருடைய பிள்ளைகளை போல இருந்தாலும், எல்லாரும் உண்மையிலே நீதிமான்களும் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளும் அல்ல. இப்போ நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் மூலமாக நல்ல காரியம் நடந்தா இல்லையா? நடந்துச்சு. ஸ்கூல் இல்லாத இடங்கள்ல என்ன கட்டினாங்க? ஸ்கூல்ஸ் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க. எத்தனையோ பெண்மணிகள் தங்களுடைய சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை விட்டுட்டு, அவங்களுடைய சுகமான நல்ல கம்ஃபர்டபுளான லைஃப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. சரியா? அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பையும் என்ன செய்திருக்கிறார்கள்? உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் யார்? தேவனுடைய அன்பை உண்மையாக பெற்றவர்கள். ஆனா கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே உள்ள வந்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன கிடையாது? கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. உள்ளுக்குள்ள இயேசுவை குறித்த பயபக்தி இல்லை. அவர்கள் வந்து கிறிஸ்துவோடு உறவில் இல்லை, அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை உடையவர்களாக இருந்தார்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவோடு உறவில் உள்ளவன், கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டவன் அன்பா இருப்பான், இரக்க குணமுள்ளவனா இருப்பான், மற்றவர்களை நேசிப்பான், மற்றவர்களுக்கு நன்மை செய்வான். அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக பார்த்து, நான் கிறிஸ்தவன், என்னுடைய மதம் அப்படின்னு இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவனிடத்தில் அன்பையும் பார்க்க முடியாது. சொல்லுங்க, அன்பையும் பார்க்க முடியாது, இரக்கத்தையும் பார்க்க முடியாது, தயவையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் அநேகர் துன்புறுத்தப்பட்டார்கள், அநேகர் அடிமைகளாக்கப்பட்டார்கள். அவங்கள பார்த்து ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீதிமான்கள் உண்மையிலேயே நீதிமான்களாக இருந்தால்தான் அவர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும். பெயரில் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவன், வெளியோட்டமா நான் சுத்தமா இருக்கிறேன், நல்லவன் அப்படின்னு சொல்லுகிறவனிடத்துல உண்மையிலேயே கர்த்தருடைய அன்பு அங்கு ஆழமாய் இருக்காது. அப்போ இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும்
நம்முடைய வாழ்க்கையை குறித்து அலசி ஆராய வேண்டும். நான் வெளியோட்டமாய் ஒரு இமேஜை காண்பிக்கிறேனா, இல்லை உண்மையிலேயே நான் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேனா? ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். நம்ம சொல்லலாம், நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவன், பிறந்ததுலேருந்தே நான் சபைக்கு போகிறேன், நான் பிறந்ததுலேருந்தே பயங்கரமான பயபக்தி உள்ளவன் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நான் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பவுல் இயேசுவினால தொடப்படுவதற்கு முன்னாடி அவன் எப்படிதான் இருந்தான்? மதவாதியாக தான் இருந்தான். அவன் படித்த எல்லா காரியங்களுக்கும் உண்மையா இருந்து, நான் அப்படிப்பட்டவன், இதுக்கு விரோதமா யாராவது பேசினா அவனை கொல்லணும், இவனுக்கு விரோதமா பேசினா யாராவது கொல்லணும், இவன் படித்த படிப்புக்கு, இவன் தேவனை பற்றி அறிந்த அறிவுக்கு விரோதமா யாராவது பேசினா அவங்களை அழிக்கணும், கொல்லணும். அப்ப இயேசு ஒரு நாள் வெளிப்படுகிறார். யார் நீர்னு கேட்கும்போது, நீ நிந்திக்கிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அன்னைக்கு தேவன் அவனை தொட்டார். அவனுடைய கல் இருதயம், அவனுடைய கொடூரமான எண்ணம் அன்றோடு மறைந்தது. அதன் பிறகு அடிக்கிறவனா அல்ல, கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பவுலாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் நிச்சயமாக நன்றாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மூலமாக தான் இந்த பூமி நன்றாக இருக்கும், அவர்கள் மூலமாக தான் கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும். ஒரு நல்ல அன்புள்ள மனுஷன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கும், கோபமும் கொடூரமும் நிறைந்த மனுஷன் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா? இருக்கிறது. ஒரு அன்புள்ள இரக்கமுள்ள ஜனங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் ராஜாவாக இருக்கிறதுக்கும், ஜனங்களை மதிக்காத, ஜனங்களை துன்புறுத்துகிற, ஜனங்கள் மேல் அன்பு காட்டாத ஒரு மனுஷன் ராஜாவாக இருப்பதற்கு வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்குது. ஏன்? அன்புள்ளவன் இரக்கமுள்ளவன் ராஜாவாய் இருந்தால் எல்லா ஜனங்களும் நன்றாயிருப்பார்கள், எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அவங்களுக்கு எந்த குறைவையும் அந்த ராஜா வைக்க மாட்டான். இதே நேரத்தில் கோபமும் கொடூர எண்ணமும் ஜனங்கள் மேல் இரக்கமும் ஜனங்கள் மேல் மரியாதையும் இல்லாத ஒருவன் ஒரு ராஜாவாக இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு அவன் ஆளுகை செய்கிற நாட்கள் வரைக்கும் கஷ்டமும் துன்பமும் தான் இருக்கும். கஷ்டமும் துன்பமும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ராஜாக்களை நம்ம வேதாகமத்தில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ தேவன் இன்னைக்கு விரும்புகிறது என்னன்னா, நம்ம பெயரில் அளவில் உண்மையிலேயே நீதிமான்களாக இருந்தால் நிச்சயமாய் அந்த நீதிமான்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இருப்பார்கள். அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஆமென். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஒருவங்களோட வாசிங்க. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். அப்ப நம்முடைய தேசம் களி கூற வேண்டும் என்றால் நீதிமான்கள் எப்படி இருக்கணும்? நன்றா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல பொலிட்டிக்கல் அந்தஸ்துள்ள, அரசியல்ல ஒரு நல்ல தலைவர் பதவியில இருக்கிற ஒரு மனுஷனுடைய வீடு ஒரு இடத்துல இருக்கும்னா அந்த தெரு ஃபுல்லா நல்லா இருக்கும், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நல்லா இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள ரோடு நல்லா இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் கரெக்டா எரியும். அதே மனுஷன் உண்மையிலே தேவனுடைய அன்பை பெற்ற நல்ல மனுஷனா இருந்தா அவனுக்கு ஆளுகைக்குள்ள இருக்கிற எல்லா இடமும் எப்படி இருக்கும்? நன்றாய் இருக்கும். அப்ப இங்க வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் நன்றா இருந்தால் பட்டணம் களி கூறும். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சா உங்களால உங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்களா? இல்ல நீங்க மட்டும் நல்லா இருப்பீங்களா? யாருக்கு உண்மையா இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிச்சா நான் மட்டும் இல்லப்பா, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவரே, அப்படி சொல்றவங்களை மட்டும் நல்லா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி ஆசீர்வதிச்சா தானே பிரயோஜனம் உண்டாகும், இல்லையா? வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்கள் நன்றாயிருந்தால் அவன் களி கூறுவான் என்றல்ல, அவன் இருக்கிற பட்டணமே களி கூறும். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பார்னா, என்னால இன்னும் ஒருத்தர் நல்லா இருப்பான்னா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்.
என்னால் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போதே சொல்லுகிறார், நீ மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் நன்றாக இருந்தால் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். நாம் நன்றாக இருந்தால் நம்முடைய உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும். நாம் நன்றாக இருந்தால் நம்முடைய சகோதரர்கள் நன்றாக இருக்க வேண்டும். நாம் நன்றாக இருந்தால் நம்முடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிற அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர். உங்கள் ஒருவரை கொண்டு கர்த்தர் அநேக பேரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் மட்டும்தானே கர்த்தரை ஆராதிச்சாங்க? பவுலும் சீலா மட்டும்தானே ஆராதிச்சாங்க? எல்லாரும் சேர்ந்தா கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க? இல்ல, பவுலும் சீலாவும் மாத்திரம்தான் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில, அடிக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை ஆராதித்தார்கள். அப்புறம் ஏன் அவர்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது? ஏன்னா ஒருத்தரை கொண்டு கர்த்தர் எல்லாரையும் விடுவிக்கிறார். ஒருத்தனை கொண்டு கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் நீதிமான்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ எனக்கு வேணும், நீ என் ஊழியத்துக்கு வேணும், நீ என் சபைக்கு வேணும், நீ இந்த வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நீ நன்றா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை விடுவிக்க கர்த்தர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏன் அத்தனை பெண்கள் இருந்தும் கர்த்தர் ஏன் எஸ்தரை தெரிந்தெடுத்தார்? ஏன் எஸ்தரை தெரிந்தெடுத்தார்? எஸ்தர் மூலமா தான் கர்த்தர் யூத ஜனத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அப்ப கர்த்தர் சூஸ் பண்றதுக்கு, கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை அழைப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் என்ன தெரிந்தெடுத்தா என் மூலமாக அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று. ஆனா அதுக்கு நன்றியுள்ள பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நீதிமான்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா ஏன்? உங்களை கொண்டு கர்த்தர் அநேகம் பேர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை வாழ வைக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை போஷிக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகம் பேருக்கு சுகம் கொடுக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகம் பேரை தீமைகளிலிருந்து விடுவிக்க போகிறார். உங்களை கொண்டு அநேகரை பாவங்களிலிருந்து விடுவிக்க போகிறார். உங்களை கொண்டு அநேகரை கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க போகிறார். உங்களை கொண்டு அநேகரை கிறிஸ்துவின் அண்டை கொண்டு வர போகிறார். அதற்காக தான் உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த 21 நாட்கள் உபவாச கூடுகையில கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு மேலான நோக்கத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு சுகத்திற்காக, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்காக, உங்களுக்கு ஒரு விடுதலைக்காக, உங்களுடைய பிரச்சனைகள் மாறுவதற்காக, உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாசல்களை திறப்பதற்காக, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவதற்காக, உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு வெற்றியை தருவதற்காக நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை சுகப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவது மாத்திரமல்ல, உனக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறது மாத்திரமல்ல, உன்னை கொண்டு நான் அநேகரை விடுவிக்க போகிறேன். உன்னை கொண்டு நான் அநேகரை ரட்சிக்க போகிறேன். உன்னை கொண்டு அநேகரை சுகப்படுத்த போகிறேன். உன்னை கொண்டு அநேகரை கிறிஸ்துவின் அண்டை கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லைன்னு அர்த்தம். நான் அநேகருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அர்த்தம். நான் அநேகரை உயர்த்துகிறேன் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை ஏற்கனவே தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் நீதிமான்களை ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்கிறார்? உன்னை கொண்டு கர்த்தர் உன் பட்டணத்தை ஆசீர்வதிப்பார் என்றால், உன்னை கொண்டு உன்னுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார் என்றால், நீ நிச்சயமாய் உயர்த்தப்படுவாய். நீ நிச்சயமாய் உயர்ந்திருப்பாய். நீ நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன். அதான் சொல்லுகிறார், நீதிமான்கள் நன்றாயிருந்தால் அந்த பட்டணமே என்ன செய்யும்? களி கூறும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். 11ஆம் வசனம், செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கரெக்டான வழிகளில, செம்மையான வழிகளில நடக்கிறவர்களுடைய கைகளிலே ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது அவர்கள் மூலமாக அந்த தேசம் நிலை பெற்றோங்கும், நிலைத்து நிற்கும். இன்றைக்கு நம்முடைய கரத்தை நீங்க தயார்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்முடைய கரம் இன்றைக்கு தயாராகட்டும்.
கட்டி எழுப்ப கரமாக மாறட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சுயநலமா இருக்கவே கூடாது. நாம் போதும், என் குடும்பம் போதும், அப்படி இருக்கவே கூடாது. நம்முடைய மைண்ட் செட் எப்போதுமே எப்படி இருக்கணும்னா, என்னை கொண்டு கர்த்தர் அநேகரை வாழ வைக்கணும், என்னை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்கணும், என்னை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை கட்டி எழுப்பணும், என்னை கொண்டு கர்த்தர் சபையை கட்டி எழுப்பணும், என் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை புறப்படணும், என் மூலமாக கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கர்த்தருடைய ஊழியம் நடைபெறுவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அநேக ஊழியக்காரர்கள், இதுக்கு முன்பதாக வாழ்ந்த பெரிய பெரிய தேவனுடைய மனிதர்கள், அவங்க எல்லாம் சுயநலமா இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்க முடியுமா? சீஷர்கள் சுயநலமா இருந்திருந்தா நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்க முடியுமா? சீஷர்கள் எங்கேயோ இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. தோமா என்கிற தேவ மனுஷன் இந்தியாவுக்கு என்ன செய்திருக்கிறார்? எப்படி வந்தார்னு தெரியல, எப்படி கஷ்டப்பட்டு வந்தார் நமக்கு தெரியல, என்ன பாடுபட்டார்னு தெரியல. நமக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு? நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு எடுத்திருக்கிறார்னா, சுயநலவாதிகளா இல்லாதவர்களை தான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக தெரிந்தெடுக்கிறார். தங்களுடைய நலனை மட்டும் பார்க்கிறவர்களை கர்த்தர் ஊழியத்துக்காக தெரிந்தெடுக்க முடியாது. அதே போலதான் உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் அப்படி இருக்கிறது. ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவங்க சுயநலவாதியா இருக்க முடியாது. ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவர்கள் சுயநலவாதியா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் சுயநலவாதியா இருக்க முடியாது. ஒரு நர்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் சுயநலவாதியா இருக்க எதற்காகனா அவர்கள் சேவை செய்யும்படியாக தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கிறார்கள்? அர்ப்பணிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு டாக்டரா இருக்க முடியும். திடீர்னு நடுராத்திரி 12 மணிக்கு ஃபோன் வரும், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, டாக்டர் வந்துதான் ஆகணும்னு. அவங்க படுத்து தூங்க முடியாது, நடுராத்திரி எழும்பி போனோம், அவங்க போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸை செய்யணும். இதே போலதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் சுயநலவாதியா இருக்க முடியாது. இதே போலதான் நீதிமான்களும் சுயநலவாதியா இருக்க முடியாது. அதனாலதான் தேவன் நம்பி சொல்றாரு, நீதிமான்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தாதான் அவன் மூலமா பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் அவன் தன் வாழ்க்கை தன்னுடைய சுயம் என்று இருக்க மாட்டான், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு விரும்புவான். அப்படி பிள்ளைய நான் சொல்லட்டுமா, நீதிமானுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவனுடைய உண்மையான குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் சுயநலவாதியா இருக்க மாட்டான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அவர்கள் தான் நீதிமான்கள். தன்னுடைய சுயம் தன்னுடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சா நம்ம நீதிமான் இல்ல. இயேசு நீதிமான் என்று எத்தனை பேரால இந்த இடத்துல சொல்ல முடியும்? நீதிமானா வாழ்ந்தாரா? மரிக்கிறதுக்கு நீதிமானா இருந்தாரா? அவருடைய பெரிய குணம் என்ன தெரியுமா? அவர் தனக்காக வாழவே இல்லை. அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக எனக்காக வாழ்ந்தார். அவர் எடுத்த ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்காக எனக்காக பயணித்தார். செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் உங்களுக்காக எனக்காக செய்தார். சிலுவை மரணத்தை உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தினார். காரி துப்புனாங்க, அவரை உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். தலையில முழுமுடி வச்சு அடிச்சாங்க, உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். அவருக்காகவா? அவருடைய சுயத்துக்காகவா? சாட்டையினால் அடிச்சாங்க, ஒவ்வொரு தடவை அடிக்கும் போது அவருடைய சரீரத்திலிருந்து சதைகள் தோள்கள் கிழிந்து வந்தது. உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஈட்டி எடுத்து குத்துனா உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். அடக்கம் பண்ணப்பட்டார்,
மீண்டும் உயிரோடு எழும்பினார். அவருக்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக. அவர் பிறந்ததிலிருந்து மரித்தது வரைக்கும், மரித்ததிலிருந்து உயிர் தெழுந்தது வரைக்கும் அவருக்காக செய்யவில்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவனே நான் உங்க கூட இருக்கிறேன் என்று காண்பிக்கும்படியாக அவருடைய பிறப்பு முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் நமக்காகவே வாழ்ந்தார். இன்னும் சொல்ல போனா இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவராய் நமக்காக அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை பின்பற்றுகிற நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் எப்படி சுயநலவாதியா இருக்க முடியும்? எப்படி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் மட்டும் போதும்? இல்லை, நீங்க நன்றாக இருந்தால் உங்கள் தேசமே நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாய், நல்ல ஆரோக்கியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம் மூலமாக நம்மை சார்ந்திருக்கிற எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்ற தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக இருந்தால்தான் அந்த தேசம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்கும். நான் முதல்ல சொன்னது போல வெறும் பெயரில் கிறிஸ்தவர்கள் அல்ல, பெயரில் நீதிமான்கள் அல்ல, உண்மையிலேயே நம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள், அப்ப இதுல இருந்து நம்ம நீதிமான்களா இல்லையான்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா அது ஜனங்களுக்கு என்ன உண்டாகணும்? சத்தமா சொல்லுங்களேன், பதில் சொல்லணும். என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். அப்ப இங்கே வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் பெருக பெருக ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். அப்ப நான் கேட்கிறேன், நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுதா, ஜனங்களுக்கு கஷ்டம் உண்டாகுதா? நம்ம போன உடனே வேற வந்து தொலைச்சிட்டா இப்படி தோணுதா? இல்ல அண்ணா அக்கா வந்துட்டீங்களா அப்படின்னு தோணுதா? வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்லப்பா, உங்க பைபிள் இருக்கா? வாசிங்க, உங்க பைபிள் என்ன இருக்கு? நீதிமான்கள் பெருகினால் ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள், அப்படின்னா நான் ஒரு வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும். இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரம், நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தம் ஆண்டவருக்கு ஒரு மகிமையில செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. சத்தமே கேட்கலையே. அப்ப நீதிமான்கள், அப்ப நம்மள மாதிரி ஆட்கள் பெருகுனா என்ன உண்டாகும்? ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? அது நீங்களே சொல்லிருங்களேன். அழுகை உண்டாகும். வெரி குட். அப்ப முதல்ல நான் எப்படிப்பட்டவன் நான் மாற்றப்படணும்னா, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா ஏன் மூலமா அங்க இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடையணும். ஏன் வீட்டுக்கு ஒருத்தங்க வரைக்கும் போது இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ரிசீவ் பண்ணி நம்மளை வீட்டுல உட்கார வச்சு நம்மளை வெளியே அனுப்ப முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவங்களா நீங்களும் நான் இருக்கணும். இல்லை நம்ம ஒரு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஆமா எப்ப போவீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு பர்சனா நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இப்போ உலக பிரகாரமா பேசல, ஆவிக்குரிய ரீதியா பேசுறேன். உண்மையிலேயே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக இருந்தா உங்களிடத்துல பேசுவதற்கு ஜனங்கள் விரும்புவார்கள். உங்களிடத்துல வந்து அவர்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்றதுக்கு விரும்புவார்கள். வந்து உங்களிடத்துல சொல்லுவாங்க, அண்ணா இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கு, அக்கா இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஒருவேளை உங்களிடத்துல அந்த நீதிமான் என்கிற குவாலிட்டி இல்லைன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லைன்னா, நீங்க சொல்லு சொல்லு சொல்லுங்கனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. உன்கிட்ட சொல்லுதும் ஒண்ணுதான். அப்ப நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்று என்னை நான் ஃபர்ஸ்ட் சோதித்து அறியணும்.
நான் ஒரு வீட்டில் இருந்தா என்னால் அந்த வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகுதா? அப்படி இருந்தா தானே என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ரிலேட் ஆகுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப நான் நல்லா இருந்தாதான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னா அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் நான் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டுமே. அப்ப நான் ஒரு இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் வேதனை, நான் ஒரு இடத்துல பேசுறதுனால எல்லாருக்கும் கஷ்டம். சிலர்ல கையெடுத்து கும்பிடும், அம்மா நீ தயவு செஞ்சு வாய மூடிரு. தலைவரை நீங்க தயவு செஞ்சு வாய என்ன செய்யுங்க, மூடுங்க. நீங்க வாய திறந்தாலே எங்களுக்கு இருக்கிற நிம்மதி எல்லாம் என்ன செய்யுது, போகுது. அந்த அந்த கண்டிஷன்ல இருக்கிறீங்களா நீங்க? அப்படி இருந்தா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி உண்டாக வேண்டும், நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷம் வர வேண்டும், நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும். அதுதான் நீதிமான்கள். அவன கர்த்தரால. இப்ப இயேசு உங்க வீட்டுல வந்தா சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? அப்படிப்பட்ட பாவி ஆகிய சகேயு என்கிற மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இயேசு போன போது மகிழ்ச்சி உண்டானது, ரட்சிப்பு உண்டானது. அப்ப பாவியா இருக்கிற மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இயேசு போகும்போது, தவறுக்கு மேல தவறு செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள இயேசு போகும்போது அங்க சந்தோஷம் உண்டானது என்று சொன்னால், நாம் இன்னொரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள போகும்போது அங்க சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? வரணும். இன்னொருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது யாருமே அந்தகாரத்தை உணரக்கூடாது, வெளிச்சத்தை உணர வேண்டும். கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிற வீட்டிற்கும் சாத்தானுடைய கிரியை வெளிப்படுகிற வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமாவா இல்லையா? நம்முடைய வீட்டை வெளிச்சமாய் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கரத்துல தான் இருக்குது. நம்முடைய வீடு பிரைட்டா இருக்கணும். இன்னைக்கு போய் ஒரு 4 டியூப் லைட்டை வாங்கி போடும், அந்த வெளிச்சத்தை நான் சொல்லல. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நம்முடைய வீடு பிரகாசிக்க வேண்டும். உள்ள வருகிறவங்க ஒரு சந்தோஷத்தை உணரணும். நம்மிடத்துல பேசும்போது அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் ஜனங்கள் மகிழ்வார்கள். அந்த 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 இடத்துல நம்ம இருக்கணும். எத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? ஏற்கனவே நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்றால் சந்தோஷம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து கொண்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நான் இல்லை. நான் இன்னைக்கு மாறணும். ஆண்டவரே, நான் உம்மை வெளிப்படுத்துகிறவனாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவனாக, உம்மை பறைசாற்றுகிறவனாக நான் மாற்றப்பட விரும்புகிறேன். என்ன பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் இயேசுப்பா. என் முகத்தை பார்க்குறவங்க உங்கள் முகத்தை பார்க்கணும். என் கண்களிலிருந்து உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். என்னுடைய முகத்திலிருந்து உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். மோசே கர்த்தரை தரிசித்து விட்டு கீழே வரும்போது மோசேனுடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியல, அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்சத்தில் ஒரு 2% எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. நம்மிடத்துல பேசும்போது ஜனங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். நம்மிடத்துல பேசுகிற ஜனங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட நீதிமான்கள் பெருகும்படியாக நம் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எப்படி நீதிமான்கள் பெருகும் போது தேசத்தில் அமைதல் உண்டாகிறது? எப்படி தேசத்துல சந்தோஷம் உண்டாகிறது? ஏன்னா நீதிமான்கள் தான் கர்த்தருடைய வல்லமையை வரவழைப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்பார்கள். நம்ம சபையில ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்க தேசத்துல நல்ல அமைதியை தரணுமே, நல்ல சமாதானத்தை தரணுமே, நல்ல சந்தோஷத்தை தரணுமே, சுகத்தை தரணுமே ஜெபிக்கிறோம். இது எங்க நடக்கிறதுன்னு சொன்னால் நீதிமான்களுடைய கூடாரத்துல தான் என்ன செய்கிறது? நடக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகினால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் தேசத்திலே சமாதானம் உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகினால்தான் சபைகள் கட்டப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகினால்தான் சுவிசேஷம் பரம்பப்படும்.
கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகினால்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் பூலோகம் எங்கும் பரவப்படும். அப்பொழுது தேசத்தில் சமாதானம் உண்டாகும். அப்போ ஒரு சபை உருவாக்கணும்னா கூட அங்க யார் ஆசீர்வதிக்கப்படணும்? நீதிமான் ஆசீர்வதிக்கப்படணும். நீதிமான் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் சபைகள் கட்டப்படும். நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் சபைகள் உருவாகும். இன்னைக்கு எத்தனை கிராமங்களில் சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கட்டினதா இருக்கும். அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கட்டினதா இருக்கும். ஏன்? கர்த்தர் ரட்சித்திருப்பாரு. இந்த தேவனை நான் பறைசாற்றணுமே, இந்த தேவனுக்காக நான் எதையாவது செய்யணுமே, இந்த தேவனை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளணுமே, இந்த தேவனை புறஜாதிகள் அறிந்து கொள்ளணுமே சொல்லி தேவன் அறியாத இடங்கள் சபைகளை கட்டுறாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப நீதிமான் ஆசீர்வதிக்கப்பட்டாதானே சபைகளை கட்ட முடியும். நீதிமான் நல்லா இருந்தா தானே கர்த்தருடைய ஊழியம் வளரும். அப்ப நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்போதான் சபையிலிருந்து மேய்ப்பர்கள் எழும்புவார்கள், சுவிசேஷர்கள் எழும்புவார்கள். ஒவ்வொரு இடங்களிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்வார். இதன் மூலமாக தேசம் முழுவதும் சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தரை அறிகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தரை அறிந்த பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்கணும். இல்லைன்னா உண்மையிலே கர்த்தர் அறியல. அப்போ நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது சபைகள் கட்டப்படுகிறது. சபைகள் கட்டப்படும் போது புதிய ஜனங்கள் சேகரிக்கப்படுகிறார்கள். புதிய ஜனங்கள் சேகரிக்கப்படும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறும் பொழுது அவருடைய குணங்கள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய குணங்கள் மாறும்போது அவருடைய வீடுகளிலே சமாதானம் உண்டாகிறது. இவ்வளோ பெரிய செயின் ஒரே காரியத்தினால் நடக்கு. ஒரு மனுஷன் சபையை கட்டி எழுப்புகிறதுனால. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் ஆளும் போது ஜனங்கள் தவிப்பார்கள் என்று வேதவசனம் சொன்னது. நீதிமொழி 29:2 வசனத்துல வாசிச்சோம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். இதேதான் ஆமான் மொர்தேகாய் சம்பவங்களில் நடக்கிறது. ஆமான் எப்படிப்பட்ட மனுஷன்? ஒரு கூட்ட ஜனத்தையும் கொல்லுவதற்கு தயாரான மனுஷன் யாரு? ஆமான். ஆனா கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவனை தள்ளி நீதிமானான மொர்தேகாயை கர்த்தர் அதே ஸ்தானத்துல உயர்த்துகிறார். எதிர்பார்க்கவே இல்லை. அவனை கொண்டு கர்த்தர் யூத ஜனங்களை காப்பாற்றினார். அவனை கொண்டு கர்த்தர் ராஜாவையும் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆளுகை செய்கிற இடத்துல துன்மார்க்கன் இருந்தால் அந்த நாடு என்ன செய்யும்? எந்த நாடா இருந்தாலும் சரி. அப்ப நம்முடைய வீட்டை ஆளுகை செய்கிற மனுஷன் துன்மார்க்கமா இருந்தாலும் அந்த வீடு எப்படி தான் மாறும்? எப்படி மாறும்? அப்ப நம்ம வீட்டை ஆளுகை செய்கிற பொறுப்பை யார் இடத்துல கொடுக்கணும்? கர்த்தர் இடத்துல கொடுத்து, ஆண்டவரே எங்க வீட்டை நீங்க ஆளுகை செய்யப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? வேகமா எடுத்து வாசிங்க. நம்ம உண்மையாகவே, அதான் முதல்ல சொல்லிட்டேன், பேரில் கிறிஸ்தவன் அல்ல, உண்மையிலேயே நீதிமானா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நான் ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்லி நம்ம சர்டிபிகேட்ல காமிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு பெரிய கேட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கேட் இருக்குல்ல, கேட்டுக்கு பக்கத்துல 2 தேவதூதர்கள் நிற்கிறார்கள். எதுக்கு? பரலோகத்துக்குள்ள நம்மளை விடுறதுக்கு, இல்லை வெளியே தள்ளுறதுக்கு. அப்போ நீங்க போய் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நான் உன்னை பரலோகத்துக்குள்ள விடணும் அப்படின்னு தேவதூதர்கள் கேட்கும்போது, நீங்க சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லி கிறிஸ்டியன் காட்டினீங்க, என்ன ஆகுன்னு சொல்லுவான்? பரலோகத்துக்குள்ள விட்டுருவாங்களா? இங்க பாருங்க கிறிஸ்டியன் போட்டிருக்கு, எங்க சர்டிஃபிகேட்ல பாருங்க. அப்படிப்பட்டோன்னா தேவதூதன் பரலோகத்துக்குள்ள விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? நோ. எங்க இருந்து வர்றீங்க? ஜீவ கிரீடம் சபையிலிருந்து வர்றேன். உள்ள விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? நீ நீதிமானா? கர்த்தருடைய பிள்ளையா? நீ கர்த்தரை உண்மையிலே நீ ஆராதிக்கிறியா? உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனா நீ உள்ள பிரவேசி என்று சொல்லுவார். சர்டிபிகேட்ல எந்த பிரயோஜனமும் இல்லை. சர்டிபிகேட் தேவை. உலகத்துல உங்களுக்கு
தேவை. உலகத்துல சர்டிபிகேட் உங்களுக்கு தேவைப்படும், ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு சர்டிபிகேட் தேவைப்படாது. இங்கிருந்து சர்டிபிகேட்டை பாக்கெட்ல வச்சு கொண்டு போக முடியாது. கர்த்தர் பார்க்கிறது உன்னுடைய இருதயத்தை. ஒரு நாளும் பெயருக்காகவோ புகழுக்காகவோ நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஒரு புக்கை வச்சுட்டு கிரவுன் ஆஃப் லைஃப் சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அட்டண்டன்ஸ் எடுத்து உள்ள விட மாட்டார். ஆண்டவர் இங்கே பேர் இருக்கு பாருங்க, என் சபையில் எத்தனாவது மெம்பர், நான் இந்த வருஷம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அதனால உள்ள விடுங்கன்னு சொன்னா நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனான்னு கேட்பார். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமான்களாய் இருந்தால் மட்டும்தான், பெயரில் அல்ல, மறுபடியும் சொல்றேன், பெயருக்காக அல்ல, உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளையா இருக்க விரும்பணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் உண்மையில ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான அன்புடையவர்களா இருப்பார்கள். பேர்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க உண்மையான அன்புடையவர்களா இருக்க மாட்டாங்க. நான் கண்டிப்பா எழுதி தரேன். உண்மையிலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உண்மையான அன்புடையவர்களா இருப்பார்கள். எதையும் எதிர்பார்க்காம உண்மையா அவங்களை நேசிப்பாங்க. ஏசப்பா நம்மகிட்ட எதாவது எதிர்பார்த்து நேசிச்சாரா? நம்மிடத்துல இருக்கிற ஏதாவது கேட்டு அவர் நேசிச்சாரா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், அவ்வளவுதான். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்களும் ஏதோ தேவைக்காக நம்மை நேசிக்க மாட்டார்கள், உண்மையாகவே அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். அப்படிப்பட்டதும் உண்மையான நீதிமான்கள். அப்படிப்பட்ட நீதிமான்களாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் ஆசீர்வாதம் சங்கீதம் 1:3-6 வாசிங்க. வேகமா எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 1 அதனுடைய 3ஆம் வசனம் 6ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ. அப்ப முதல் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நீதிமான்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுன்னு அர்த்தம் என்ன? நீங்க செடிகளையும் பார்த்துருப்பீங்க, மரங்களையும் பார்த்துருப்பீங்க. நமக்கு நம்ம ஊர் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊரை பற்றின பெருமை உங்களுக்கு தெரியலன்னா, எங்கேயாவது ஒரு 3 மாதம் வெளிநாட்டிலையோ இல்லை சிட்டியிலையோ இருந்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊருக்காரமை. ஹலோ, எங்கேயாவது போய் ஒரு 2 மாதம் வெளிநாட்டிலையோ எங்கேயாவது இருந்துட்டு வாங்க, அப்போ தான் உங்கள் ஊரோட நம்முடைய இடத்தோட அருமை உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம இப்படி போகும்போது நிறைய வாய்க்கால்கள்லாம் இருக்குதுங்க. இந்த வசனத்தின்படி சொல்லப்போ நீர்க்கால்கள்னு வச்சுக்குவோமே, நீர்க்கால்கள் இருக்கிறது. அந்த நீர்க்கால்களுக்கு ஓரத்தில் நிறைய செடிகள் இருக்கும். அந்த செடியினுடைய அந்த கலர், அந்த இலையினுடைய அந்த கலரை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு செழுமையா, அவ்வளோ கொழுமையா, கண்களுக்கு குளிர்ச்சியா, அவ்வளோ அழகா இருக்கும். சில செடிகளில் ஒரு பூ கூட இருக்காது, ஒன்லி கிரீன், பச்சை கலர்ல அழகான ஒரு டோன்ல ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அவ்வளோ செழுமையா வளர்ந்துருக்கும். இங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை அதை போல இருக்குமா, செழிப்பா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அன்புடைய பிள்ளையே, நீங்கள் உண்மையிலேயே பெயருக்காக அல்ல, உண்மையான நீதிமானாய் மாற்றப்பட்டால் உங்களை அப்படி செழுமையாக கர்த்தர் வாழ வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா இதை? அதான் கர்த்தர் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. எப்படி இருப்பேன்னா, நீர்க்கால்கள்ல ஓரமாய் நடப்பட்டிருக்கிற அந்த செடியை போல நீதிமானாகிய நீ இருப்பாய். அதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், நீ நீதிமானா இருக்கணும். நான் நீதிமானா இருக்கணும். என்னுடைய சுயத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல்
இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம். சத்தமா சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நாம ஒரு காரியத்துல கையை வச்சு அதுல சக்சஸ் ஆகாம இருக்கவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு பிரச்சனையில கை வைக்கிறேன்னா, நான் ஒரு காரியத்துல இறங்குறேன்னா அதுல ஒரு வெற்றியை காணாம இருக்கவே மாட்டேன். இந்த தைரியம் நமக்கு வரணும். இது யாருக்கு தேவன் வாக்கு பண்றாரு தெரியுமா? நீதிமான்களுக்கு. ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு கர்த்தர் இதை வாக்கு பண்ணுகிறார். நம்ம ஒரு இடத்துல கால் வச்சிட்டோம்னா அந்த காரியத்தில் வெற்றியை பார்க்கணும். செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் நீதிமானா இருக்கிறபடினால், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினால், நான் செய்வது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். ஈசாக்கு விதை விதைத்தார், 100%, 100 மடங்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் படிப்புல ஃபர்ஸ்டா இருக்கணும். உலக பிரகாரமான காரியங்கள்ல, வேலைகள்ல ஃபர்ஸ்டா இருக்கணும். எல்லா இடத்துலயும் நல்ல பேர் வாங்குற பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஊழியத்துல ஃபர்ஸ்டா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். சபையில ஃபர்ஸ்டா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லா காரியங்களிலும் முதல் இடத்தை பிடிக்கிறவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புறார். கர்த்தர் என்னைக்குமே நீ தாழ்ந்திருப்ப, குறைவா இருப்பன்னு யாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னதே இல்லை. எல்லாரையும் கர்த்தர் மேன்மையாக வைப்பேன் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம அதை வாஞ்சிக்கணும், அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஊழியத்தில் நீங்க ஃபர்ஸ்டா இருக்கணும்னா அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். படிப்புல ஃபர்ஸ்டா இருக்கணும்னா அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். வேலையில ஃபர்ஸ்டா இருக்கணும்னா அதுக்குள்ள முயற்சிகளை எடுக்கணும். தொழிலில் நீங்க ஃபர்ஸ்டா இருக்கணும்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். எந்த குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நிறைவாய் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ வேலை செஞ்சா அதுல வாய்க்கும். சின்ன வேலை செய்றீங்களா, மற்றவங்க சொல்லணும், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில அவனை விட யாரும் சிறப்பா செய்ய முடியாது. என்ன சின்ன வேலை பெரிய வேலைன்னு இல்லைங்க, எல்லா வேலையும் கர்த்தர் தந்த வேலை தான். உலக பிரகாரம் மனுஷன் தான் கூடின வேலை குறைஞ்ச வேலைன்னு வச்சிருப்பான். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில சிறப்பா செய்யணும், நல்ல செய்யணும், திறமையா செய்யணும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி ஏன்னா நீதிமான்களை தான் கர்த்தர் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுகிறார். நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும். தொட்டாலே அது ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஏன்னா நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது. என்ன எந்த டிபார்ட்மெண்ட்ல, என்ன காரியங்கள்ல நீங்க கைகளை வச்சாலும் சரி, முயற்சி செஞ்சாலும் சரி, அதுல ஒரு வெற்றியை நீங்க பார்க்கணும். கர்த்தர் அப்படி செய்ய வைக்கிறவராக இருக்கிறார். விசேஷமா நம்முடைய பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நீ செய்யறது எல்லாத்துலயும் உனக்கு வெற்றி வேணுமா, நீ நீதிமானாரு. துன்மார்க்கமா நடக்கும் போது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அழுக்கு, அலசடிப்புகள் எல்லாம் உள்ள நிறைஞ்சிருக்கும் போது ஒரு வேலையை போக்கஸ்டா செய்ய முடியாது. முடியுமா? முடியாது. பல காரியங்கள், பல சிந்தனைகள், பல தரப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை சூழ்ந்திருக்கும் போது கான்சன்ட்ரேட்டடா உட்கார்ந்து படிக்க முடியாது. முடியுமா? முடியாது. ஒரு வேலையை செய்யும் போது பல காரியங்கள் உள்ள இருந்துட்டு வேலையை சரியா செய்யும். வேலையின் மேல வெறுப்பு வரும், படிப்பு மேல வெறுப்பு வரும், தொழில் மேல வெறுப்பு வரும். இருதயத்தை சுத்தமா காத்து கொண்டு நீதிமானா இருப்பாயானால் நீ செய்வதெல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு கிளீன் பண்ற வேலையா இருந்தாலுங்க அதுல நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும். அதுல ஒரு குறை இருக்கக்கூடாது. ஒரு சுத்தம் பண்ற காரியமா இருக்கட்டும், ஒரு
மண் வெட்டுற காரியமா இருக்கட்டும், அந்த வேலையில நான் சிறப்பானவனா இருக்கணும். ஒரு கார் டிரைவ் பண்ற வேலையா இருக்கட்டும், அந்த வேலையில யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல வேலையை செய்யறவனா இருக்கணும். எல்லார்ட்டையும் நம்பி எல்லா வண்டிகளையும் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. சரிதானே நான் சொல்றது? சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இவனை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வண்டி வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா அவன் அந்த அந்த பர்டிகுலர் டிரைவிங் ஸ்கில் அவன் பயங்கரமா இருக்கிறான், பெர்ஃபெக்டா இருக்கிறான். அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் உத்தமமா இருக்கும்போது நாம் செய்வது எல்லாவற்றிலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். 6ஆம் வசனம், கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். சங்கீதம் 5:12, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். எல்லாரும் கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நீதிமான் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நீதிமான்களாக போறீங்க? பெயருக்காக அல்ல, உண்மையிலே நீதிமானா மாற்றப்படணும். பெயருக்காக அல்ல, நான் சொல்லிட்டேன்ல, பெயரை வச்சு சர்டிபிகேட் வச்சு எங்கேயுமே போக முடியாது. உண்மையிலேயே நீ கிறிஸ்தவனாயிருந்தால், உண்மையிலேயே கிறிஸ்துவோடு உறவுள்ளவனாயிருந்தால், உண்மையிலேயே நீ கர்த்தரை பின்பற்றுகிறவனாயிருந்தால் கர்த்தர் உன்னதான் ஆசீர்வதிப்பார். இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தில் கூட சர்டிபிகேட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நம்ம பேசுறதுக்கும், நம்மளை இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம பேசுறதுக்கும் நம்முடைய ஸ்கில்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. எத்தனை பேர் டிகிரி இல்லாமல் இன்னைக்கு உயர்ந்த வேலைகள் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் நிறைய பேர் 4-5 டிகிரி வைத்து கொண்டு வீட்டில் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது ஃபேக்டா? ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய இப்போ நம்ம கொடுக்கலாம், எழுதும்போது எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் பயங்கரமாக இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் ஸ்கில்லு எனக்கு வேற ஏதோ வேலை, ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்கில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். அவன் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு, ஓ கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கா, இவங்களை கண்டிப்பாக வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கம்ப்யூட்டரில் முன்னாடி கொண்டு உட்கார வைக்கும்போது நமக்கு தான் தெரியும், சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் எனக்கு ஸ்கில் இருக்குது, நிஜத்தில் எனக்கு ஸ்கில்லு இல்லை. அப்போ அவன் ஏதாவது ஆப்ரேட் பண்ண சொல்லும்போது, ஆமாம் சிபி எங்கே இருக்குது, எப்படி ஆன் பண்ணணும்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், உன்னை தெரியாமல் வேலைக்கு எடுத்துட்டேன், வந்த மாதிரியே பேக்கை எடுத்துட்டு போ. அப்ப சர்டிபிகேட்ல இருந்தா மட்டும் பத்தாது, உள்ளேயும் இருக்கணும், ஸ்கில் உள்ள இருக்கணும். எனக்கு நல்ல தமிழ் தெரியும்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு அங்க போய் தெரியாம இருந்தா, சர்டிபிகேட்ல இருக்குப்பா, உண்மையில உனக்கு தெரியுமா? அது போலதான் நீதிமான சர்டிபிகேட் கொடுக்கலாம், கிறிஸ்டியன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். கர்த்தர் கேட்பார், உண்மையிலே நீ கிறிஸ்தவனா, உண்மையிலே நீ நீதிமானா? நீதிமானா இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ கண்ணுடைய பிள்ளையே, நான் உங்களை அழைக்கிறேன் எதற்காக என்று சொன்னால், உண்மையான கிறிஸ்தவனாய் மாற்றப்படும்படியா, உண்மையான கர்த்தருடைய பிள்ளையை மாற்றப்படும்படியா. உலகத்தை ஏமாத்திரலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? 5:12, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். நீதிமொழிகள் 20:17, நீதிமொழிகள் 20:17 7வது வசனத்தை பாருங்க. 27, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும். நீதிமான் எப்படி நடக்கிறானா? உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்னாக அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார். எத்தனை பேர் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பாக்கியசாலிகளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏசப்பா என்ன நீதிமானா மாற்றுங்கப்பா, என் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கணும், என் பிள்ளைகள் பாக்கியசாலிகளா இருக்கணும், எங்க பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதங்களும் உடையவர்களா இருக்கணும். அதற்கு என்ன நீதிமானாய் மாற்றுங்க, என்ன உத்தமனாய் மாற்றுங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுடைய பாதைகள் சரியா இருக்கிறது, அதனால் அவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். சங்கீதம் 112:1-2,
சங்கீதம் 112 அதனுடைய 1-2. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களா இருந்தா அவனுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இதை கேட்கிற அன்புடைய பிள்ளையே, நீங்கள் நீதிமான்களா இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முற்றிலுமாக ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இந்த ஆசீர்வாதங்களை விரும்பினா இன்றைக்கு நீதிமான்களை மாறுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையான நீதிமான்களை மாறுங்க. உண்மையாக கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக, உண்மை ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாக நீங்க மாறினீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்காம நம்மளை யார் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் நம்மளை உயர்த்த, வேற யாருங்க நம்மளை உயர்த்த முடியும்? நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயர்ந்தது நம்முடைய திறமை இல்லையா, நம்முடைய சாமர்த்தியத்திலையா, நம்முடைய படிப்பில்? கர்த்தர் தானே உயர்த்தி ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம பண்ணின கொஞ்சம் கொஞ்சம் ஜெபங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தருக்கு இடம் கொடுத்ததுனால கர்த்தர் இந்த அளவு நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இன்னும் கர்த்தர் என்ன உயர்த்தணும்னு விரும்புறீங்க? இன்னும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை உயர்த்தணும்னு விரும்புறீங்க? ஏற்ற காலத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறீங்க? அப்படின்னா நீங்களும் நானும் நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது, கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க எதுக்கும் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. தேவனுடைய பிள்ளையே, நன்மைகள் உங்களை தேடி வரும். நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கும்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். இதான் நீதிமானுடைய ஆசீர்வாதம். நீங்க எதையும் சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எதையும் தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நன்மைகள் தேடி வரும். சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனாயிருந்தேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எல்லாரும் ஒரு முறை கூட சத்தமா வாசிப்போம். நான் இளைஞனாயிருந்தேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததில்லை. தாவீது இதை சொல்லுகிறார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு சொல்லல. எப்ப சொல்லுகிறார் தெரியுமா? நான் இளைஞனா இருந்ததிலிருந்து நான் முதிர் வயதுள்ளவன் ஆனது வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது மொத்த வாழ்க்கையும் அனுபவித்த ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம அதிகமாக கவனிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, எந்த மனுஷனை நம்பாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அனுபவிச்சிருப்பாங்க. வயதான காலத்துல சிலர் சொல்லுவாங்க, காசை வேஸ்ட் பண்ணாது, நல்லா சேமித்து பழகு அப்படின்னு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க நிறைய சேமிக்காம நிறைய நஷ்டப்பட்டிருப்பாங்க. சேமிச்சாதான் நமக்கு அது உதவும். சில வயதானவங்க சொல்லுவாங்க, என்ன செய்யறியோ இல்லையோ நல்லா படின்னு சொல்லுவாங்க. ஏன் படிக்காம நாங்க வாழ்க்கைய தொலைச்சிட்டோம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், தயவு செஞ்சு நல்லா படிக்கணும். இங்க ஒரு வயது முதிர்ந்தவர் சொல்லுகிறார், நான் சின்ன வயசுல இருந்து இந்த வயசானது வரைக்கும் பார்த்துருக்கிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா என்ன கர்த்தர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இன்னைக்கு இந்த சபைக்கு நான் அறிவிக்கிறேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்க பிரச்சனைகள் உங்களை கைவிட மாட்டார், வேதனைகள் உங்களை கைவிட மாட்டார், கஷ்டத்தில் உங்களை கைவிட மாட்டார், தரித்திரத்தில் உங்களை கைவிட மாட்டார், மனுஷனுடைய சூழ்ச்சிகள் உங்களை கைவிட மாட்டார், பிசாசுடைய தந்திரங்களை உங்களை கைவிட மாட்டார். நீதிமான் கைவிடப்பட்டதை பார்த்ததே இல்லை. அடுத்த சொல்லுகிறார், அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதை நான் பார்த்ததில்லை. நீதிமான்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய பசிக்காக
கையேந்தி நிற்பதை பார்த்ததே இல்லை. ஏன்னா காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளை போஷிக்க மாட்டாரா? அவன் இறந்து திரிவதை நான் பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. எத்தனை மணிக்கு அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் கையேந்தி நிற்பதில்லை. நம்முடைய கரங்களை கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். மற்றவர்களை வாழ வைக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையாக? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த உபவாச கூடுகையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் நீதிமானாக மாற்றப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள், நீதிமான்களாகி நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஏனென்றால் நீதிமான்கள் நன்றாய் இருந்தால்தான், நீதிமான் உயர்த்தப்பட்டால்தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்.